குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க. இந்த குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேர ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக. தானியேல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. அவன் தேவன் பேரிலே தன் தேவன் பேரிலே விசுவாசமாய் இருந்தபடியால் அவன் பேரிலே ஒரு சேதமும் காணப்படவில்லை. இந்த வசனத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நாளில நம்ம செபிக்கலாம். ஆண்டவர் மேல நம்ம தேவன் பேரில நம்ம விசுவாசமா இருக்கும்போது நமக்கு எல்லாத்தையும் கர்த்தர் ரொம்ப அழகாக முடித்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் மேல நம்ம நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருப்போம். அதுதான் அவர் தானியேல் செய்தது. அதனால்தான் அவர் சிங்க கெபியிலிருந்து காப்பாற்றப்பட்டு பத்திரமாக வெளியே கொண்டு வரப்பட்டார். நாமும் இன்னைக்கு வெளியே கொண்டு வரப்படணும்னாக்கா ஆண்டவர் பேரில விசுவாசமாக இருப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி ஆண்டவரே, ஏசப்பா, இந்த வாக்கு தத்தத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே, அவன் தன் தேவன் பேரிலே வைத்த விசுவாசத்தினாலே அவன் பேரிலே ஒரு சேதமும் காணப்படவில்லை. அப்பா, இந்த நாளிலும் ஐயா, எங்களை சுற்றிலும் ஏமாற்றங்கள், எங்களை சுற்றிலும் ஆண்டவரே கலக்கங்கள், எங்களை சுற்றிலும் பிரச்சனைகள், எங்களை சுற்றிலும் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நாங்கள் உம்மை மட்டுமே பார்க்கிறோம் ஐயா. உம்மை மட்டுமே பார்க்கிறோம் சுவாமி. உங்களுடைய பேர்ல இயேசுவின் நாமத்தினாலே, பிதாவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு இருக்க விரும்புகிறோம் ஐயா. இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே ஒரு சேதமும் எங்களில வராதபடி இந்த நாளை காத்துக்கொள்வீராக. எல்லா பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, சுவாமி, தங்களுடைய பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்காக, ஆபீஸ்ல வேலை செய்கிறவர்களுக்காக, ஆண்டவரே இன்டர்வியூக்கு போறவர்களுக்காக செபிக்கிறேன் ஐயா. முக்கியமாக சுவாமி, இந்த நாளில அப்பா பிதாவே என்று நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. முதியோர்களுக்காக, ஆண்டவரே, பெற்றோர்கள் இல்லாத ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க. வெளிநாடுகளில படிக்கிற பிள்ளைகளுக்காக, விசாக்காக, பிஆருக்காக ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குழந்தை இல்லாமல் ஆண்டவரே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, ஆண்டவரே, உங்க மேல விசுவாசமா இருக்கும்போது ஏற்ற நேரத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. இந்த ஜபத்தை நீர் ஏற்றுக்கொள்வீராக சுவாமி. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். ஆசீர்வாதமாக்கி தருவீராக. முக்கியமாக இந்த மழைக்கு ஆண்டவரே கஷ்டப்படுற ஒருத்தரையும் ஆண்டவரே, எல்லா மனிதர்களையும் பிராணிகளையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவர். எல்லா புயலுக்கும் ஆண்டவரே, மழைக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பாதுகாப்புக்குள்ள நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் மேல நீங்க பற்றுதலா இருக்கும்போது, அவர் மேல விசுவாசமா இருக்கும்போது, அவர் காரியத்தை நமக்காக செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். God bless you all. Thank you so much. Have a blessed day.